குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம் குடும்பம். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு லெஜண்ட் பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம். எண்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் தலைமையில் சிறப்பாக இந்த சுதந்திர தினத்தை போற்றி கொண்டாடி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாகவும் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று லெஜண்ட் அவர்கள் ஆணைப்படி இன்று கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே அரிசி, பருப்பு, அப்புறம் எப்படி கல்வி கண் திறந்த எம்ஜிஆர் ஐயா அவர்கள் மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் இருப்பாரோ அதே மாதிரி புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் இன்றும் மக்கள் மனதில் நிலைத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர்களுடைய நலனின் கருத்தில் கொண்டாரோ அதே மாதிரி இளைய காமராஜராக இருக்கும், அதாவது எங்களுடைய கண்ணிற்கு, புரியுதுங்களா? இதை நீங்கள் இதை வச்சு நீங்கள் எதுவும் அரசியல் பண்ணாதீங்க. இளைய காமராஜராக எங்களுடைய கண்ணிற்கு, ஏன் ஓப்பனாகவே சொல்கிறேன், மக்களோட கண்ணிற்கு இளைய காமராஜராக தான் தெரிகிறாரு லெஜண்ட் அவர்கள். லெஜண்ட் வாழ்க! லெஜண்ட்! லெஜண்ட் வாழ்க! லெஜண்ட்! லெஜண்ட் வாழ்க! லெஜண்ட்! லெஜண்ட் வாழ்க! அவர் எப்படி காமராஜர் ஐயா அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்னு இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைய இளைய காமராஜராக இருக்கும் லெஜண்ட் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி படிச்சுட்டு சட்ட மேதையாகவும் பல பேர் வக்கீலாகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருப்பீங்க, சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருப்பீங்க. அதை முதலில் வழிகொண்டவர் நமது அம்பேத்கர் ஐயா அவர்கள். அதே மாதிரி அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய எண்ணம் என்னவோ அதே போல் நமது லெஜண்ட் ஐயா அவர்களும் மக்களுக்கு எல்லா சட்டத்திட்டங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், சட்டம் படித்திருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் லெஜண்ட் அவர்கள். ஸோ இந்த 80வது சுதந்திர தின நாளில் இந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள், அம்பேத்கர் ஐயா அவர்கள், இப்படி 3 பேரும் எப்படி
மக்களுக்கான நலன் இருந்தார்களோ அவர்களுடைய பாதையிலேயே லெஜண்ட் அவர்களும் இன்றும் சென்று கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்தவரை நாளைய இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தாக்க அது லெஜண்ட் தான் அப்படின்னு நான் பெருமையோடு சொல்லுவேன். நான் வருங்காலமே அப்படின்னு சொன்னாக்க அது லெஜண்ட் தான். நாளைய தலைமுறையை எல்லாரும் எதிர்நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னாக்க லெஜண்ட் அவர்களை நோக்கி தான். இப்படி லெஜண்ட் அவர்களுடைய பெருமை எவ்வளவோ இருக்குது. இப்போ கூட பாருங்கள், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட்டு குடும்பம், லெஜண்ட்டு குடும்பம், லெஜண்ட்டு குடும்பம், லெஜண்ட்டு குடும்பம். அப்படி நாங்கள் லெஜண்ட் குடும்பங்கள் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி மக்களுடைய நலனில் நாங்கள் எங்களால் முடிந்த உதவியாக லெஜண்ட் ரசிகர் மன்றத்தின் மூலமாக, சுதாகர் மூலமாக இப்படி எல்லாருடைய அரவணைப்போடும் இன்றைக்கி நாங்கள் மக்களுக்கு பல உதவிகள் செய்துட்டு வரோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே பிரியாணி கொடுத்துருக்கோம். அதாவது இது சாதாரண பிரியாணி இல்லை, லெக் பீஸ் பிரியாணி. இது லெஜண்டோட பிரியாணி. லெக் பீஸ் பிரியாணி இது லெஜண்டோட பிரியாணி. லெக் பீஸ் பிரியாணி இது லெஜண்டோட பிரியாணி. சூடான பிரியாணி இது சுதந்திர பிரியாணி. சூடான பிரியாணி இது சுதந்திர பிரியாணி. இப்படி மக்கள் படிப்புலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி வயிறு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உள்ளவர் தான் நமது லெஜண்ட் அவர்கள். இந்த 80வது சுதந்திர நாளில் கண்டிப்பாக அனைவருமே நாம் இந்தியர்களாக ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்றது லெஜண்ட் ஐயா அவர்களுடைய கருத்து. வணக்கம். இன்று சுதந்திர தினம் திருநாளை முன்னிட்டு எங்களுடைய அன்பு தலைவர் இன்றைக்கு எங்களுடைய லெஜண்ட் ரசிகர் மன்ற ஆஃபீஸில் தேசிய கொடியை ஏற்றி ஒரு 100கணக்கான பேருக்கு நலத்திட்டங்கள் உதவி கொடுத்தோம். ஒரு 500 பேருக்கு இன்றைக்கு ஒரு அரிசி உணவு கொடுத்தோம். எங்களுடைய தலைவர் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பொதுமக்கள் நம்மளை தேடி வராங்கன்னா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணும், ஒரு நலத்திட்டம் பண்ணணும். எங்களுடைய தலைவருடைய குறிக்கோளே அதுதான். சாப்பாடு தான் தலைவர். யாருமே பசியாக போகக்கூடாது, எல்லோரும் ஒரு சாப்பாடு கொடுத்து. ஏன்னா நிறைய குழந்தைகள் இன்றைக்கி வந்தாங்க கொடியேற்றும் போது. தலைவர் அண்ணன் சுரேஷ் அண்ணன் இன்றைக்கி ஒரு கொடியை ஏற்றி வச்சாங்க. ஏற்றி வச்சு இன்றைக்கி ஒரு நலத்திட்டங்கள், அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு, சிறப்பான சாப்பாடு கொடுத்தோம். இது ஏன் இது சொல்கிறதுன்னா, எங்களுடைய அன்பு தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு அன்னதான பிரபு. உணவில் ஒரு குறைய வைக்க மாட்டாங்க. ஒரு 1000கணக்கான இளைஞர் எங்களுடைய தலைவர் கடையில் இருக்காங்க. யார் வந்தாலும் சாப்பாடு தான். அந்த கடைக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ண வந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு சாப்பாடு தான். பசியாக இருந்தால் எல்லாருக்கும் சாப்பாடு. அதனால் எங்கள் தலைவர் இன்றைக்கு சுதந்திர தின திருநாள் முன்னிட்டு எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு உணவை கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி லெஜண்ட் அவர்கள் காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சுதாகர்கிட்ட. அது என்னென்னா, காலையில் 8:45க்கு புரட்சி தலைவர் அப்படின்னு நாங்கள் நினைத்து கொண்டிருக்கும் லெஜண்ட் ஐயா அவர்கள் சுதாகருக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அது என்னென்னா, 8:45க்கு கோட்டையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் கொடியேற்றுவாங்க 8:45க்கு. 8:45க்கு பிறகு தான் நம்ம கொடியேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த பரோட்டா காலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெஜண்ட் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் லெஜண்ட் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். ஏன்னா பல பேர் நம்ம தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. இன்றைய முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் 8:45க்கு கொடி ஏற்றின உடனே பரோட்டா கால் படி அவர் ஃபஸ்ட்டு ஏற்றினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்தில் லெஜண்ட் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரிஷா வந்தாங்களா சார்? நான் பொதுமக்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். திரிஷா தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா? பக்கத்தில் எஸ்எஸ்சி சார் அவங்க அப்பா இருந்தார், அவங்க கண்ணுக்கு தெரியலையா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்களை பெற்றெடுத்த தாய் அவங்க பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கள அவங்க கண்ணுக்கு தெரியலையா? வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் அவருடைய ஆட்சியை ஏதாவது குறை சொல்லணும் என்பதற்காக திரிஷா வந்திருந்தாங்கன்னு ஏயா அப்படி பண்ணுறீங்க? இன்றைக்கி சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தை சுதந்திரமாக இருக்க விடுங்கயா. அதுவும் இல்லாமல் திரிஷா மட்டும்தான் அன்றைக்கி லேடி, அவங்க மட்டும்தான் அன்றைக்கி இருந்தாங்களா? மற்றவங்களாம் யாரும் இல்லையா? சொல்லுங்கள். எவ்வளோ லேடிஸ் இருந்தாங்க. திரிஷாவை விட பெரிய நடிகைகள் கூட வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களோட பெரிய பணக்காரங்க வந்திருப்பாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்கள விட பெரிய அழகு இருந்திருப்பாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வேணும்னு திட்டம் போட்டு அப்போ தான்
வீடியோ நல்லா ஓடும் அப்படின்றதுக்காகவே நிறையா பேர் அதை கட் பண்ணி போடுவாங்க அப்படின்றதுக்காகவே கமெண்ட்டில் எல்லாரும் திரிஷான்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நிறையா பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த தீய சக்திகள் எல்லாம் வேலை செய்யுது. இப்போவும் சொல்கிறேன், 100 நாள் வெற்றிகரமாக விஜய் சார் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால் எந்த கொம்பை நினச்சாலும் விஜய் சாரோட ஆட்சியை எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த 5 வருஷத்தை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வருவார். அது கூடிய விரைவில் நடக்கும் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி சார் கொடியேற்றும் போது அவருடைய தந்தை அதை விட பெருமை என்னங்க வேணும், விஜய் சாருக்கு சல்யூட் வைக்கிறாருங்க. விஜய் சார் கொடியேற்றும் போது, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் கொடியேற்றும் போது அவங்க அப்பா எஸ்எஸ்சி சார் எந்திரிச்சு சல்யூட் வைக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய பெருமை, தமிழகத்திற்கு பெருமை இது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒன்று ஆட்சிக்கு களங்க விளைவிக்கணும் என்பதற்காக தவறாக சித்தரிக்காதீங்க. கையில் லெஜண்ட் குடும்பம் போட்டுருந்தீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இவர் நாட்டாமை குடும்பம் ரெண்டாச்சு, அது போட்டு தந்தாங்க, எங்களை பார்க்கலான்னு அதே மாதிரி தான் நீங்களுமா சார்? லெஜண்ட் குடும்பம் அப்படின்றது இங்கே பாருங்கள், இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, புரியுதுங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுக்கும் லெஜண்டோட ரசிகர் மன்றத்துக்கும் லெஜண்ட்டுக்கும் அவர்கள் எது சம்மந்தம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, லெஜண்ட் அவர்களை என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் சரத்குமார் சார் அவர் போட்டிருந்தாரு அப்படின்னாக்க அப்போ பச்சை குத்துறது இப்போ நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் கையில் தேசிய கொடியை பச்சை குத்தி வச்சுருக்காரு. அப்போ அந்த தேசிய கொடி அவருக்கு மட்டும்தான் சொந்தமா? இந்தியனாக எல்லாருக்குமே தான் சொந்தம் அந்த தேசிய கொடி. அந்த மாதிரி தான் இந்த லெஜண்ட் குடும்பம் நான் எழுதியிருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த லெஜண்ட் குடும்பம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இதுக்குள்ளே ரத்தம், நாடி, நரம்பு, சதை எல்லாமே லெஜண்ட் கொடுத்தது. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கிங்க, ஆனால் எனக்கு தெரியும், புரியுதா? புத்தன் இயேசு லெஜண்ட் பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா எங்களை மாதிரி ஏழைகளுக்காக.